தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கன்னிராசி மே மாத ராசி பலன். இந்த மே மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த கிரக நகர்வுகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ஏன்னா தசாபுத்தியால் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. தசாபுத்தி அப்படின்னாக்கா ஒவ்வொரு தசையும் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் 7ஆம் இடத்துல, மற்ற கிரகங்கள்லாம் 8, 9, 10 இது மாதிரியான இடத்துல தான் இருக்குது. இந்த கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்திக்கு என்ன பலன்களை கொடுக்கும்? ஒரு சிலருக்கு 2023 வேலையில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு, அதே மாதிரி தொழிலையும் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. கடன் பிரச்சனைகள், போகிற பாதை அதாவது நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ, அதாவது 2023க்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு லைஃப் இருந்தது. 2023க்கு பிறகு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க. இதுக்கு காரணம் சனி பகவானுடைய நகர்வு. ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 6ஆம் இடத்துக்கு எப்போ பயிற்சி ஆனாரோ அதுலேருந்து ஒரு வருஷம் 2022 பயிற்சி ஆனார். 23 வச்சிங்களேன், 23லேருந்து 25 வரைக்கும். அதில் 24லேருந்து நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. நிறைய பேருக்கு வேலை ரீதியாக கஷ்டம். அது மாதிரி ஏன்னா மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த வேலை பிரச்சனைகள் இப்போ தீருமா கன்னிராசிக்கு? ஏன்னா நேரடியாக சனி பகவான் கன்னிராசி தான் பார்க்குறார். 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தையும் இந்த சனி பார்க்கறது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை இந்த மே மாதத்தில் கொடுக்குமா? ஒவ்வொரு தசைக்கும் பார்ப்போம். முதல்ல அந்த கன்னிராசிக்கு ராகு தசையை எடுத்துப்போம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா 3 நட்சத்திரம்: உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ராகு தசை எந்த வயதில் வரும்? உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 8 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வரும். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 6 வயசுலேருந்து 24 வரைக்கும். இப்போ கன்னிராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ 22 வயசுக்குள்ளே ஒரு இது சொல்லிடும். எந்த தசையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 22 வயசுக்குள்ளே அவ்வளோ பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. அவயோக தசைகள் வந்தால் மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும். இது அவயோக தசையான்னு சொல்ல முடியாது இந்த ராகு தசைலாம். ஏன்னா இருக்கிற இடத்த பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட தசையாக தான் அதை பார்க்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, அந்த வீடு கொடுத்த கிரகம், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசை நடந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா அப்போ அந்த ப்ராப்ளத்தை கொடுக்கும். இன்னொன்று, நட்சத்திராதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அப்போது நீங்கள் போகிற பாதை, இப்போ படிக்கிறீங்களா, படிப்பு நிறைய டிஸ்டர்ப் ஆகிருக்கும். படிப்பில் முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கிறது, அது மாதிரி வேலையில் முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் நிறைய கொடுக்கும். அதனால் இந்த ராகு தசை பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் படிப்பு சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு மன அழுத்தத்தை கொடுத்துட்டு வருது இந்த சனி பகவான். 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறது நிறைய தடைகளை கொடுத்துட்டு வருது. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கனாக்கா அதில் கூட சரியாக எழுதலை அப்படின்ற மாதிரி ஒரு குறைய வச்சுருக்கு. இன்னொன்று, எழுதிட்டு வந்தாலும் அதில் மார்க் கம்மியாக இருக்குது. அதான் 2 மார்க்கு 3 மார்க்கு இது மாதிரி ரொம்ப கிட்ட ஃபெயிலாக போகிறது, அது மாதிரி நிறைய அழுத்தங்களை கொடுத்துருக்கு. இது எல்லாமே மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இதில் ராசி பலன் பார்க்குறத விட இந்த படிக்கிற காலகட்டத்தில் முயற்சிகளை அதிகமாக போடுங்க. இது பெற்றோர்கள் அதிகபட்சமாக இவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதிகபட்சமாக அவங்களுக்கு தோள் கொடுத்து தாங்கணும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தைரியத்தை கொடுங்க, தன்னம்பிக்கை கொடுங்க, ஊக்கத்தை கொடுங்க. முடிஞ்ச அளவு அவங்களுக்கு துணையாக இருங்க, படிக்கிறதுக்கு துணையாக இருங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு வீக்னஸை சொல்லக்கூடாது. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்றது மாதிரியெல்லாம் சண்டை போடுறதோ அது மாதிரி பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு அவங்களுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பெற்றோர்கள் பக்கபலமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசைகளாக இருந்துச்சுன்னா கூட, அதை படிக்கிற காலகட்டத்தில் டிஸ்டர்ப் பண்ணுற தசைகளாக இருந்துச்சுன்னா கூட அது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது, உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்த செய்யும். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். படிப்பில் ரொம்ப முயற்சிகளை போட்டு படிங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்லா இருக்குன்னா தசை நல்லா இருக்குது, அது பரவாயில்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா இப்போ வேலை மாற்றங்கள் உண்டு. ஏன்னா சனி பார்வை உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பதியறதுனால உங்களுக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கும். குருடைய பார்வை அங்கே இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே.
அப்போ வேலையில் சிறப்பான ஒரு ஏற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவியோ இல்லை வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அது மாதிரி ட்ரை பண்ணிங்கனாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஏன் கைக்கூடி வரல அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி, அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் முயற்சி அதிகமாக போடணும். இன்னொன்று சனியோடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுன்றதுனால நிறைய தடைகளை கொடுத்துட்டே வருது. அதனால் தடைகளை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. முடிஞ்சாலும் முயற்சி பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். திருமணம் தாராளமாக நடக்கும். இந்த மாதத்தில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இந்த குரு பயிற்சியோட பலன்கள் இந்த மாதத்துலேயே கிடைக்கும். அதாவது ஜூன் 2 குரு பயிற்சி அப்படின்னாக்கா மே மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அடுத்து குரு தசை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 26 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இந்த குரு தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 24 to 40. இப்போ இந்த குரு தசை அப்படிங்கிறது 22 வயசுக்கு மேலே தான் வருது. 22 வயசுக்கு மேலே உங்களுக்கு 54 வயசு வரைக்கும் வருது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதே 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு நன்மை செய்யாது இந்த குரு பகவான். இருந்தாலும் 4ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வை இருக்குது. இந்த இடத்துல குரு இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த மாதத்தில் பார்க்கலாம். இல்லை ஏற்கனவே ப்ரொமோஷன் கிடைச்சிது அப்படின்னாக்கா வேலை நல்லாயிருக்கும். வேலை இல்லை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், வருமானம் வரும். இது மாதிரி நிறைய மாற்றங்களை இந்த கன்னி ராசிக்காரர்கள் பார்க்கலாம். இது இப்போ சனி பார்வையில் குரு இல்லை. இன்னொன்று வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பார்வையில் இருக்கக்கூடிய குரு வக்கரமாக இருந்தால் ஏற்கனவே கொடுத்துச்சு உங்களுக்கு. அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கும்போதே நிறைய பேருக்கு வந்து வேலை பிரச்சனைகளை கொடுத்தது இந்த கன்னி ராசிக்கு. அவங்களும் வேலை மாறிட்டாங்க. ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடைக்கலனாக்கா இந்த மாதத்தில் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனை வந்து சனி பார்க்குறாரு. இது வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, இந்த குருவுடைய தசையில் வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா தொழிலுக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். எதையுமே வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டில் போடுறதோ இல்லை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சால் செய்யுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதை நீங்கள் வந்து உழைப்பில்லாத ஒரு பணம் இந்த காலகட்டங்களில் வராது. 2023 நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. 6ஆம் இடத்துக்கு சனி வந்த பிறகு வந்து கடன் சுமை அதிகமாக இருக்குது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மேலே மேலே முதலீடு வேண்டாம். இப்போ செய்கிற தொழிலில் நல்லபடியாக போயிட்டுருக்கு, பரவாயில்லைங்க, வரவுக்கு செலவு கரெக்டாக இருக்குது, ஓரளவுக்கு மிச்சமாகுது, ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, இல்லை நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கு அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எதுவும் உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும் டிஸ்டர்பை கொடுக்குது. இது வந்து 2023 இருந்தே எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இப்போ தசை சரியில்லை, எனக்கு கடன் பிரச்சனைகளை கொண்டு போய் தள்ளுது, அப்படி இல்லைனா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது, மேலே மேலே வந்து பணப்பற்றாக்குறை வருது அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இந்த தொழிலை கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த குருதசை அப்படிங்கிறது அவ்வளோ நன்மை செய்யாது. முதல் 10 வருஷத்தில் கொடுத்துருக்கலாம். பின்னாடி வரக்கூடிய 6 வருஷம் அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை. அது நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அதுக்காக இந்த மாதத்தில் நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் பார்த்து செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய கவனத்தில், உங்களுடைய கண்ட்ரோலில், உங்களுடைய எல்லாமே உங்களுடைய நேரடி பார்வையில் ஒரு தொழில் பண்ணுறது நல்லது. எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த தொழிலை நேரடி பார்வையில் எல்லாத்துலேயுமே கவனம் எடுத்து கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா குரு தசை அவ்வளோ கெடுக்காது. அந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருஷத்துக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்துருக்கேன் நான். அதனால் அதில் இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப 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 கவனமாக நீங்கள் தொழிலை வந்து நகர்த்திட்டு போகிறது நல்லது. யாரையும் நம்பாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ரொட்டேஷனில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அதுலேயும் பார்த்து உஷாராக பண்ணுங்கள். நெகட்டிவாக சொல்கிறது தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். திருமண வாழ்க்கையிலே ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா அனுசரித்து போகிறது நல்லது. இந்த மாதத்தில் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் குருவுடைய நகர்வு நல்லா இருக்குது. சனியுடைய பார்வை ராசிக்கு இருந்தாலும் அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகாது. இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதோ இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஏதாவது பிளான் பண்ணியிருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த முயற்சிகளை எடுத்துக்கலாம். வீடு கட்டுறது, இல்லைனா ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை வண்டி வாகன சேர்க்கை நினச்சிருப்பீங்க, எதுவாக இருந்தாலும் சரி இது சிறப்பான டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். நினைக்கிறது நடக்கும். இப்போ முயற்சி ஸ்தானத்துக்கே வந்து சுக்கிரனோட பார்வை, சூரியனோட பார்வை, இது எல்லாமே ஓகே தான். 4ஆம் இடத்துக்கு வந்து குருடைய பார்வை இருக்கிறது வந்து ஓகே, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். இப்போ உடல்நிலை தொந்தரவுகள் எதனா இருந்துச்சுனாக்கா, மருத்துவ செலவுகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. அடுத்து வந்து சனி தசை. இந்த சனி தசை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 55லேருந்து 74 வயசு வரைக்கும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 42 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும் அதுக்குள்ளே தான் வரும். அதாவது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வயசில் இருக்கும்போது தான் வரும். இந்த வயசில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து அஸ்தம் நட்சத்திரமா நீங்கள் இப்போ 42 வயசுலேருந்து 69 வயசுக்குள்ளே இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வருது. சித்திரைக்கு வந்து 40 to 59.
இப்போ சனி தசை இந்த ராசிக்கு வந்து 5 குடையவன் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. முழுமுதற் யோகாதிபதினு சொல்லலாம். 6 குடைய கிரகம் அப்படின்னாக்கா ஒரு கடனாவது கொடுக்கும் இந்த சனி தசையில் எப்படியும். அப்போ தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ உத்திரட்டாதியில் இருக்கார், ரேவதிக்கு இந்த மாதம் எண்டில் போயிடுவார். இப்போ உத்திரட்டாதி ரேவதி 2 நட்சத்திரத்தில் நகரும் போதும் இந்த 2 நட்சத்திராதிபதியும் வக்கரமாக இருந்தால், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று சனி வக்கரம் இல்லைன்னா புதன் வக்கரம், இந்த 2 வக்கரமாக இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொன்று சனி பார்வையில் இந்த 2 கிரகங்கள் மாட்டிச்சுன்னா வக்கரமாக இருந்தால் மட்டும்தான் ப்ராப்ளத்தை கொடுக்கும். வேலை மாற்றம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கலாம். மேலதிகாரி மாறி இருக்கலாம் 2023க்கு பிறகு, இல்லைனா 2024 ஒரு மேலதிகாரி மாறி இருக்கலாம். அந்த மேலதிகாரி மூலிமா நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் மாறி இருக்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட் போன பிறகு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அந்த வேலை எனக்கு பிடிக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைனாக்கா 24 வேலை போய் 25 ஒரு வேலை கிடச்சி அந்த 25 இருக்கக்கூடிய வேலையும் எனக்கு சரியில்லைங்க, வேலை மாற்றலான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஏன்னா சனி பார்வையில் அந்த கிரகங்கள் மாட்டுச்சுனாக்கா இந்த மாதத்தில், அதாவது ஒரு மாதம்தான் இருப்பார். இப்போ வந்து புதனும் அவரோட பார்வையில் மாட்டுறார். அதாவது அதனுடைய நகர்வு இந்த மாதம் ஃபுல்லாகவே சுக்கிரனோட சேரும்போது சனி பார்வையில் புதன் மாட்டுது. இப்போ வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கணும், கவனமாக பார்த்துக்கணும். உங்களோட சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்போ வேலை மாறுமா, இப்போ தான் ஒரு வேலைக்கு வந்தேன், வேலை எப்படி மாறும் அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு வேலை மாறி நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அந்த இன்னும் நல்லா இருக்கும். வேலை வந்து அந்த பொசிஷன் நல்லா இருக்கும், பரவாயில்ல. ஒரு வேலை கிடச்சி அன்றைக்கி போய் சேர்ந்த அன்றைக்கே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்க முடியாது. அது ஒரு மாதம் கழித்து அந்த இடம் செட் ஆகணும், அந்த ஆட்கள் செட் ஆகணும், எல்லாமே செட் ஆகணும் இல்லையா? எவ்வளோ பெரிய நீங்கள் வந்து பதவியில் இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆகிடும் எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அது மாதிரி ஒரு நெருக்கடியில் போயிட்டுருக்க அந்த வேலை நல்லாயிருக்கும். வேலை மாறின இதுக்கு முன்னாடி வேலை மாறி இருக்கீங்க, அந்த வேலை சரியில்லை அப்படின்னா அந்த வேலை சரியாக இருக்கும். இல்லை வேலை மாறக்கூடிய சூழ்நிலை வரும், இல்லை வேலை மாறலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் வரலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை மாறலாமா இல்லை வேலை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா சனி தசையில் நிறைய பேருக்கு வந்து மன உளைச்சல் கொடுத்துருக்கு கன்னிராசிக்கு. கன்னிராசியில் தான் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னாக்கா இந்த சனி தசை. இதில் வந்து இளம் வயது காலகட்டத்தில் வந்துட்டு ரொம்ப படாத பாடு, இன்னும் இளவயது காலகட்டத்தில் வந்து ரொம்ப படாத பாடு பட்டுன்னு வராங்க இந்த சனி தசையில் இருக்கிறவங்க. வேலையில் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருந்தாலும் திடீர்னு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒன்று. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இது 6ஆம் அதிபதி. நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு கடலில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ நீங்கள் கடலில் வந்து நீங்கள் போய் முழுகாத அளவுக்கு நீங்கள் தொழில் பண்ணுங்கள், பார்த்து தொழில் பண்ணுங்கள். இந்த டைம் இப்போது 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறார் ஒன்று. இன்னொன்று வந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதே சனி பகவான் பண வரவு உண்டு. கொடுத்த பணம் வரும், வாங்கின பணத்தை கொடுப்பீங்க. அதாவது நீங்கள் கடன் கட்டணும் அப்படின்னாக்கா ஓரளவுக்காவது ஏதோ ஒரு அமௌண்ட்டு கட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இல்லை பணம் வரணும்னு எதிர்பார்க்குறேன், இப்போ எதிர்பார்க்கலாம். நீங்கள் அந்த பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணம் இப்போ வரும். கடன் பிரச்சனை தீரும். இன்னொன்று நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். பரவாயில்ல, இந்த மாதத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி ஒரு மன நிம்மதி கிடைக்கும். கடன் அமைப்பு தீரும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரே மாதத்தில் 50 லட்ச ரூபா கொடுத்துருவீங்களா, 1 கோடி ரூபா கொடுத்துருவீங்களா அப்படின்னு கிடையாது. அதாவது உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்காவது அந்த கடன் சுமையை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இந்த சனி தசையில். சனி தசையை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிறீங்களா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. வேலை செய்கிறீங்களா, வேலையில் ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இன்னொன்று இந்த சனி தசை யோகாதிபதி தான். நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மே மாதத்தில் நல்லாவே இருக்கும் பொருளாதார வரவு. இன்னொன்று சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு வண்டி வாகன சேர்க்கை, ஏதோ ஒன்று முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அது இந்த மாதத்தில் நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமெல்லாம் பலமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி தசையில் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களை விட இது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு அவ்வளோ சிறப்பு. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வாரிசுகள் வந்து ஒரு படிப்பில் இருப்பாங்க, ஒரு வேலையில் இருப்பாங்க, எல்லாமே அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாத்தையும் அந்த சனி பகவான் அவங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப நிம்மதி இல்லாமல் வச்சுருக்கோம், நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு வருவீங்க. மாறும் கண்டிப்பாக. கன்னிராசிக்கு எல்லாமே மாறக்கூடியது தான். கண்டிப்பாக கன்னிராசிக்கு வந்து நிறைய நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. எவ்வளோலாம் கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். சனி தசை யோக தசை தான். இந்த சனி பகவான் வந்து யோகத்தை செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். ஏன்னா வெளியில் இருக்கிற மாதிரி, வெளி உலகத்தில் இருக்கிற மாதிரி, எல்லாரும் இருக்கிற மாதிரி எப்படி எப்படியோ இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் சனி தசையில்
நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க. அந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மே மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதம். நன்றி.